மதுர பாவனையில் ஈடுபட்டபோது குருதேவர் பெண்ணுடை அணிந்து கொண்டது. மதுர பாவனையில் ஈடுபட்டபோது குருதேவர் பெண்களைப் போல வேடமணிய பெரிதும் விரும்பினார். இதனை அறிந்த மதுர் அவருக்கு விலையுயர்ந்த காசிப்பட்டு, பாவாடை, தாவணி, ரவிக்கை ஆகியவற்றை வாங்கியளித்தார். வேடம் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை தலைமுடியையும் தங்க நகைகளையும் கூட அணிவித்து மகிழ்ந்தாராம் மதுர். மதுர் இதையெல்லாம் வாங்கிக் கொடுத்தது தீய எண்ணம் கொண்ட ஒரு சிலர் குருதேவரின் துறவுக்கு மாசு கற்பிக்க ஏதுவாயிற்று. ஆனால் குருதேவரும் மதுரும் இவற்றையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் தங்கள் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். பெண்ணாக வேடம் தரித்துக் கொண்ட குருதேவரோ கண்ணன் மீது தனியா காதல் கொண்ட பிருந்தாவனத்து பெண்களின் பாவனையில் ஈடுபட்டு தாம் ஓர் ஆண் என்பதையே மறந்துவிடும் அளவிற்கு அதில் ஆழ்ந்துவிட்டார். அவரது எண்ணங்களும் பேச்சும் எல்லாமும் பெண்களுடையவை போல் ஆகிவிட்டன. மதுர பாவனை சாதனை காலத்தில் தாம் 6 மாத காலம் பெண்ணுடை தரித்திருந்ததாக குருதேவர் கூறினார். பெண் வேடம் தரித்தபோது அவரது செயல்கள் யாவும் பெண்களைப் போலவே இருந்தது. ஆண் பெண் ஆகிய இருபால் இயல்புகளும் குருதேவரிடம் அற்புதமான வகையில் சங்கமித்து இருந்ததாக முன்னரே குறிப்பிட்டுள்ளோம். ஆகையால் பெண் வேடம் புனைந்தபோது அவரிடம் பெண்ணின் இயல்புகள் தோன்றியது வியப்புக்குரியதன்று. ஆனால் நடை, பேச்சு, புன்னகை, பார்வை என்று உடலின் ஒவ்வொரு செயலும் மனமும் முழுக்க முழுக்க பெண்ணைப் போலவே மாறிவிடும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய இயலவில்லை. எவ்வளவுதான் நம்ப இயலாததாக தோன்றினாலும் இவை நிகழத்தான் செய்தன. இவை பற்றி குருதேவரும் ஹிருதயரும் எங்களிடம் பல தடவை கூறியுள்ளனர். நாங்கள் தக்ஷிணேஸ்வரத்திற்குச் சென்று வரும் நாட்களிலும் குருதேவர் பெண்களின் நடை, உடை, பாவனைகளை நடித்துக் காட்டுவதை பலமுறை பார்த்திருக்கிறோம். பெண்ணைப் போலவே அவர் நடித்துக் காட்டுவது பெண்களையே வியப்புக்கு உள்ளாக்கும் அளவுக்கு மிக மிக இயற்கையாக இருக்கும். மதுர்பாபுவின் குடும்பப் பெண்களின் தோழி போன்று குருதேவர் நடந்து கொண்டது. குருதேவர் மதுரபாவனையில் ஈடுபட்டிருந்த நாட்களில் ஜான் பஜாரில் இருந்த ராணி ராசமணியின் வீட்டிற்கு அவ்வப்போது சென்று அங்கு மதுர்பாபுவின் வீட்டுப் பெண்களுடன் தங்கி வருவதுண்டு. துளிகூட காம உணர்வு கலவாத அவரது தூய்மையை அறிந்திருந்த அந்த பெண்கள் அவரை தெய்வமாகவே மதித்தனர். அவரது பெண்மை இயல்பையும் தங்களிடம் அவர் காட்டுகின்ற உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் கண்ட அந்த பெண்கள் அவரையும் தங்களுள் ஒருவராகவே கருதினர். அவர் முன்னிலையில் அவர்களுக்கு வெட்கமோ நாணமோ தோன்றுவதில்லை. மதுரின் புதல்வியருள் ஒருவரின் கணவர் ஜான் பஜார் வீட்டிற்கு வந்தபோது குருதேவரே அந்த பெண்ணுக்கு அழகான உடைகளும் அணிகலன்களும் அணிவித்து தலைவாரிவிட்டு அவள் எவ்வாறெல்லாம் தன் கணவனிடம் நடந்து கொண்டு அவரை மகிழ்விக்க வேண்டுமென்று அறிவுரைகள் கூறி ஒரு தோழியைப் போல அவள் கையை பிடித்து அவளை கணவரின் அருகில் விட்டு வந்தார். இதைப்பற்றி கூறும்போது குருதேவர், அந்த பெண்கள் என்னை தங்கள் தோழியாகவே கருதினர், எள்ளளவும் அவர்கள் கூச்சப்படவில்லை என்று சொன்னார். குருதேவர் பெண்ணுடையில் இருந்தால் அவரை ஆணென நம்புவது கடினம். ஹிருதயரும் பின்வருமாறு கூறியுள்ளார். பெண் வேடம் தரித்து பெண்கள் சூழ அவர் இருக்கும்போது நெருங்கிய உறவினர்களால் கூட அவரை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஒருநாள் மதுர்பாபு என்னை வீட்டினுள் அழைத்துச் சென்று என்னிடம், இவர்களுள் உன் மாமா யார் என்று சொல் பார்க்கலாம் என்று கூறினார். நீண்ட நாட்கள் குருதேவருடன் வாழ்ந்து அவருக்கு பணிவிடைகள் செய்திருந்த போதிலும் அவரை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. தக்ஷிணேஸ்வரத்தில் மதுர பாவனையில் ஈடுபட்டபோது மாமா நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து நந்தவனத்திற்குச் சென்று மலர்கள் கொய்வார். பூக்கூடையுடன் அவர் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு முறையும் பெண்களைப் போல இயல்பாக இடதுகாலையே முன்வைத்து நடப்பார். அவர் இவ்வாறு பூ பறிக்கின்ற போது பலமுறை நான் அவரை சாக்ஷாத் ராதை என எண்ணியதுண்டு என்று பைரவி பிராமணி ஒருமுறை கூறினார். பறித்த பூக்களை பலவிதமான அழகிய மாலைகளாக தொடுத்து நாள்தோறும் ராதா கோவிந்தருக்கு அணிவித்து அலங்காரம் செய்வார். சில வேளைகளில் அன்னை காளிக்கு அணிவித்து அலங்கரித்த பின்
கோபியர் காத்யாயனியை வழிபட்டு தங்களுக்கு கண்ணனை நாயகனாக அளிக்க வேண்டும் என்று கேட்டது போல அன்னையிடம் மனமுருகி பிரார்த்திப்பார். மதுர பாவனை சாதனையில் ஈடுபட்டபோது குருதேவரின் செயல்களிலும் உடலிலும் தோன்றிய மாற்றங்கள். கண்ணனின் திருக்காட்சி பெற்று அவனை தன் நாயகனாக அடைய வேண்டுமென்ற வேட்கையுடன் குருதேவர் அன்னை காளியை வழிபட்டார். அதன் பின்னர் கண்ணனின் திருவடிகளுக்கு சேவை செய்யும் பணியில் முழு மனதுடன் ஈடுபடலானார். பிரார்த்தனையிலும் கண்ணனின் திருக்காட்சிக்காக காத்திருப்பதிலும் அவரது நாட்கள் கழிந்தன. கண்ணனின் வருகைக்காக காத்திருந்த அவரது தவிப்பு அவரை பித்தனைப் போல மாற்றிற்று. இவற்றின் விளைவாக ஊனும் உறக்கமும் அவரை விட்டு நீங்கியது. இதயத்தில் நிறைந்துவிட்ட ஒருவருடன் என்றென்றைக்குமாக இரண்டரக் கலந்துவிட வேண்டும் என்ற அந்த சொல்லுணா ஏக்கம், இதயத்தை சுட்டரிக்கும் அந்த பிரிவுத் துன்பம், உடலையும் புலன்களையும் வாட்டுகின்ற அந்த தாபம், இவற்றை எப்படித்தான் விவரிப்பது? அந்த விரக வேதனை மனத்தை பிழிந்தெடுத்து அவரை வாட்டியதுடன் உடம்பையும் வெகுவாக பாதித்தது. இந்த பாவனையில் ஈடுபட்ட ஆரம்ப காலத்தில் அவருக்கு உடம்பு முழுவதும் பொறுக்க இயலாத எரிச்சலும் வெப்பமும் ஏற்பட்டன. கண்ணனை பிரிந்த துயரால் மயிர்கால்களில் இரத்தத் துளிகள் கசிந்தன. உடலின் மூட்டுக்கள் யாவும் இளகிப்போய் கழன்று விடுமோ என்று தோன்றிற்று. இதயத்தின் எல்லையிலா துயரத்தால் புலன்கள் இயங்க மறுத்து சில வேளைகளில் உடல் உணர்ச்சியற்று சவம் போல் கிடந்தது என்று குருதேவர் கூறினார். குருதேவரின் உயர்நிலை காதலுக்கும் நம்போன்றவர்களின் சாதாரண காதலுக்கும் உள்ள வேறுபாடு. உடலைப் பற்றி மட்டுமே எண்ணி அதனுடன் நம்மை ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கும் நாம் காதல் என்றால் உடல்களின் கவர்ச்சி என்று மட்டுமே அறிவோம். எத்தனை கவிஞர்கள் போற்றிப் பாடியிருந்தாலும் நமது இந்த புலன்கடந்த காதலில் உடலுணர்வும் இன்பம் துய்க்கும் நுண்ணிய ஆசையும் இல்லாமல் போகாது. குருதேவரின் உண்மையான உயர்நிலை காதலோடு ஒப்பிடும்போது இது எத்துணை பயனற்றதாகவும் உள்ளீடற்ற போலியாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ளது என்பது தெரியும். ராதையின் உயர்நிலை காதல் பற்றி பக்தி நூல்கள் கூறுவது, பிருந்தாவன தேவியான ராதை மட்டுமே இத்தகைய உண்மையான புலன்கடந்த உயர்நிலை காதலை தெளிவாக உணர்ந்து அனுபவித்து உலகிற்கு எடுத்துக்காட்டினாள் என்று பக்தி நூல்கள் கூறுகின்றன. நாணம், வெறுப்பு, அச்சம் ஆகியவற்றை நீக்கி சமுதாயம் என்ன நினைக்குமோ என்ற பயத்தை விலக்கி பிறப்பால் வரும் பெருமை, குலம், ஆசாரப் பெருமைகளை, ஏன் தன் சொந்த உடல், உள்ளம் ஆகியவற்றின் சுகபோகங்களைக் கூட அறவே மறந்து கண்ணனின் சுகத்தையே தன் சுகமாக எண்ணி வாழ்ந்தாள் அவள். அவளுக்கு நிகராக வேறொருவரை எந்த நூல்களில் தேடினாலும் காண இயலாது. அதனால்தான் ராதையின் அருட்பார்வை கிட்டாமல் கண்ணனின் தரிசனம் கிடைப்பது சாத்தியமே இல்லை. ஏனெனில் சச்சிதானந்த வடிவினனான கண்ணன் ராதையின் பிரேமையால் என்றென்றும் கட்டுண்டு அவளது கையசைவக்கேற்பவே பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ராதையைப் போல் காமம் கலவா காதல் அல்லது அதற்கு நிகரான காதல் கொண்டாலன்றி இறைவனை நாயகனாகப் பெறுவதோ மதுரபாவனையின் முழுமையான இனிமையை அனுபவிப்பதோ யாராலும் எக்காலத்திலும் முடியாது. ராதையின் உயர்நிலை காதலை விளக்கவே சைதன்யர் அவதரித்தார். கண்ணனிடம் ராதை கொண்ட தெய்வீக காதலின் பெருமையை, மாயையை வெற்றி கொண்ட பரமஹம்சர்களுள் தலை சிறந்தவரான சுகதேவர் முதலான ஆத்மாவில் நிலைத்திருக்கும் முனிவர்கள் மிகவும் புகழ்ந்திருக்கின்றனர். இருப்பினும் இத்தகைய காதலை வாழ்க்கையில் எவ்வாறு எய்துவது என்பதை இந்தியாவின் சாதாரண மக்கள் நீண்டகாலம் அறியாமலிருந்தனர். இதனை மக்களுக்கு உணர்த்தவே இறைவன் சைதன்ய அவதாரத்தில் ஒரே உடலில் கண்ணனாகவும் ராதையாகவும் அவதரித்ததாக கௌடீய வைணவ கோஸ்வாமிகள் கூறுகின்றனர். இவ்வாறு அகத்தில் கண்ணனாகவும் புறத்தில் ராதையாகவும் அவதரித்தது மதுர பாவனை என்னும் உயர் லட்சியத்தை போதிக்கவே. கண்ணனின் மீது கொண்ட காதலின் காரணமாக ராதையின் உடலிலும் மனத்திலும் தோன்றிய அதே அறிகுறிகள் ஆணாயிருந்தபோதிலும் சைதன்யரின் உடலில் தோன்றியிருந்ததால்தான் அவரை ராதையாக வர்ணிக்கின்றனர். புலன்கடந்த காதலுக்கு இரண்டாவது எடுத்துக்காட்டே சைதன்யர். ராதையை தியானித்து குருதேவர் அவளது காட்சி பெற்றது.
ராதையின் கருணையின்றி கண்ணனின் காட்சி கிட்டாது என்பதை உணர்ந்த குருதேவர் அவளை வழிபட்டார். பிரேமையே உருவான அவளது வடிவத்தை சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் அவளின் தாமரை மலர் திருவடிகளில் தம் இதய உணர்ச்சிகளை கொட்டுவதிலும் ஈடுபட்டார். அதன் பயனாக மிக விரைவில் ராதையின் திருக்காட்சியை பெற்றார். இதற்கு முன் பெற்ற காட்சிகளின் போது தெய்வங்கள் அவரது உடலினுள் சென்று மறைந்தது போலவே ராதையும் அவருள் கலந்து சங்கமித்தார். கண்ணனின் காதலில் அனைத்தையும் மறந்த அந்த புனித உருவின் பெருமையையும் இனிமையையும் வர்ணிக்கத்தான் இயலுமா? நாககேசர மலரின் மகரந்தம் போல அவளது திருமேனி பொன்னொளி வீசி பொலிவதாக இருந்தது என்று குருதேவர் கூறுவார். தன்னையே ராதையாக குருதேவர் உணர்ந்ததும் அதற்கான காரணமும். இந்த காட்சிக்குப் பின்னர் சில காலம் தம்மை ராதையாகவே எப்போதும் உணர்ந்தார் குருதேவர். ராதையின் புனித வடிவத்தையும் குணநலன்களையும் நினைந்து நினைந்து அந்த எண்ணத்திலேயே தொடர்ந்து ஆழ்ந்திருந்ததால் அவரது நான் என்ற தனி உணர்வு முற்றிலும் மறைந்துவிட்டது. அவரது உடலில் தோன்றிய மாறுதல்களும் இதையே வலியுறுத்தின. ராதையின் திருக்காட்சி அவருக்கு கிடைத்த பின்னர் மதுரபாவனையின் உயர்ந்த நிலையான மகாபாவனையின் அறிகுறிகள் அவரிடம் தோன்றின. இவை எல்லா விதத்திலும் ராதையிடமும் சைத்தன்யரிடமும் தோன்றிய மாறுதல்களை ஒத்திருந்தன. மகாபாவனையின் போது உடலில் தோன்றும் மாறுதல்களைப் பற்றி வைணவ நூல்கள் கூறுகின்றன. அந்த மாறுதல்கள் குருதேவரிடம் ஏற்பட்டதைக் கண்டு வைணவ நூல்களில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த பைரவி மற்றும் வைஷ்ணவச்சரன் போன்ற சாதகர்கள் அனைவரும் வியப்படைந்து உள்ளார்ந்த பக்தி சிர்தையுடன் அவரை வழிபட்டனர். மகாபாவனையைப் பற்றி குருதேவர் எங்களிடம் பலமுறை கூறியதுண்டு. 19 வகையான உணர்ச்சிகள் ஒன்றாகத் திரண்டு ஒரே இடத்திலிருந்து வெளிப்படும் நிலையைத்தான் மகாபாவனை என்று பக்தி நூல்கள் கூறுகின்றன. இவற்றுள் ஏதேனும் ஒரு பாவனையில் ஈடுபட்டு பயிற்சி செய்து அதில் முழுமை பெறுவதற்கே ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும். இவ்வகையான 19 உணர்ச்சி நிலைகள் இங்கிருந்து தம் உடலை காண்பித்து வெளிப்பட்டன. அசாதாரண மாற்றங்கள். கண்ணனை பிரிந்த விரகதாபத்தின் வேகத்தால் குருதேவரின் உடலில் ஒவ்வொரு மயிர்காலங்களிலிருந்தும் இரத்தம் வெளிப்பட்டதைப் பற்றி முன்னர் குறிப்பிட்டோம். மகாபாவனையின் இறுதி நிலையில் இது தோன்றியது. குருதேவர் தம்மை பெண்ணாக பாவித்து அதிலேயே ஆழ்ந்துவிட்டிருந்தார். மறதியாகவோ ஏன் கனவில் கூட தான் ஓர் ஆண் என்ற நினைவு அவருக்கு தோன்றவில்லை. அவரது உடலும் புலன்களும் ஒரு பெண்ணின் உடலையும் புலன்களையும் போலவே செயல்பட்டன. இந்த காலத்தில் பெண்களைப் போலவே தமக்கு மாதவிடாய் ஏற்பட்டதாகவும் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள மயிர்காலங்களிலிருந்து இரத்தம் சொட்டுச் சொட்டாக அந்த நாட்கள் முழுவதும் வழிந்ததாகவும் குருதேவர் எங்களிடம் கூறினார். உடுத்திருந்த துணியில் கரை படியாதிருப்பதற்காக அவர் இந்த நாட்களில் கௌவீனம் கட்டிக்கொண்டதாக ஹிருதயர் கூறினார். உணர்ச்சி பெருக்கின் காரணமாக குருதேவரின் உடலில் தோன்றிய மாற்றங்கள். ஒருவனின் மனமே அவனது உடலை படைப்பதாக வேதாந்தம் கூறுகிறது. ஆசை அல்லது சம்ஸ்காரத்தின் துணையுடன் அந்த மனமே கணந்தோறும் அந்த உடலை சிதைப்பதும் ஒன்றுபடுத்துவதுமாக புதிதாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. உடலின் மீது மனம் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது என்பதை நாம் கேட்டிருந்தாலும் அதனை முழுமையாக அறிய நம்மால் முடிவதில்லை. தீவிர ஆசையின் காரணமாக குறுகிய காலத்திலேயே குருதேவரின் உடலில் தோன்றிய மாறுதல்கள் வேதாந்தத்தின் இந்த கூற்றை மெய்ப்பிக்கின்றது. குருதேவரின் அற்புத அனுபவங்களைப் பற்றிய விவரங்களை கேட்டறிந்த பத்மலோச்சனர் போன்ற பெரிய பண்டிதர்கள் அவற்றை வேத புராணங்களில் குறிப்பிட்டிருக்கும் முனிவர்களின் அனுபவங்களுடன் ஒப்பிட்டு வேதங்களிலும் புராணங்களிலும் குறித்து வைத்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தையும் கடந்து நீண்ட தூரம் சென்றுவிட்டன தங்கள் அனுபவங்கள் என்று கூறினார்கள். அவரது இந்த உடல் மாற்றங்கள் உடற்கூற்றியல் அறிவின் எல்லைகளைக் கடந்து அதற்கு ஒரு புதிய பரிமாணத்தையே அளித்துவிட்டது. கிருஷ்ணரின் காட்சி. இறைவனை நாயகனாகக் கருதி குருதேவர் அவரிடம் செலுத்திய பேரன்பு தீவிரமானதால் அவர் ராதையின் அருளைப் பெற்றார். அந்த பிரேமையின் வேகத்தால் குறுகிய காலத்திலேயே சச்சிதானந்த மூர்த்தியான கண்ணனின் திருக்காட்சியை பெற்றார். முன்னர் மற்ற காட்சிகள் கிடைத்தபோது நிகழ்ந்ததைப் போலவே கண்ணனும் அவரது திருவுடலில் கலந்துவிட்டான். குருதேவருக்கு இந்த காட்சி கிடைத்த 2-3 மாதங்களுக்குப் பின்னர்
பரமஹம்சரான தோதாபுரி வந்து அவரை வேதாந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் அத்வைத சாதனையில் ஈடுபடுத்தினார். மதுர பாவனையில் அவர் முழுமை பெற்றபின் சிறிது காலம் அந்த பாவனையில் ஆழ்ந்து மூழ்கி இறை இன்பத்தையும் அருளையும் அனுபவித்தார். அக்காலத்தில் அவர் முற்றிலும் தம்மை மறந்து கண்ணனின் நினைவில் மூழ்கியிருந்தார். சில வேளைகளில் தாம் ஒரு தனி மனிதர் என்ற நினைப்பே இன்றி தம்மை கண்ணனாகவே உணர்ந்தார். பிரம்மம் முதல் புல் பூண்டு வரை அனைத்தையும் கண்ணனின் திருவுருவங்களாகவே கண்டார். நாங்கள் தக்ஷிணேஸ்வரத்திற்குச் சென்றபோது ஒரு நாள் அவர் புல் ஒன்றில் பூத்த சிறு மலரொன்றைக் கொய்து எங்களிடம் காண்பித்து மலர்ந்த முகத்துடன், அப்போது நான் கண்ட கண்ணனின் நிறம் இந்த மலரின் நிறத்தைப் போல் இருந்தது என்று சொன்னார். பெண்ணாகப் பிறக்க வேண்டும் என்று குருதேவர் தம் இளம் வயதில் விரும்பியது. காமார்பு கூறி விட்டு கல்கத்தாவுக்கு வருவதற்கு முன் இளமை பருவத்தில் குருதேவரிடம் ஓர் ஆசை எழுவதுண்டு. பெண்களாகப் பிறந்ததால் பிருந்தாவனத்து கோபியர் கண்ணனிடம் அன்பு செலுத்தி அவனை அடைந்தார்கள். தாமும் ஒரு பெண்ணாகப் பிறந்திருந்தால் அவர்களைப் போல கண்ணனை காதலித்து வழிபட்டு அவனை அடைந்திருக்கலாமே என்பதுதான் அந்த ஆசை. தாம் ஆணாகப் பிறந்தது கண்ணனை அடைவதற்கு ஒரு தடையாக உள்ளது என்று அவர் கருதினார். மீண்டும் பிறக்க நேர்ந்தால் ஓர் அந்தணர் வீட்டில் பிறக்க வேண்டும், பேரழகியாகவும் நீண்ட கூந்தலை உடையவளாகவும் இருக்க வேண்டும், சிறு வயதில் விதவையானவளாகவும் இருக்க வேண்டும், கண்ணனைத் தவிர வேறு யாரையும் கணவனாக நினைக்க மாட்டாத நிலை பெற வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொள்வார். எளிய உணவும் எளிய உடையுமே எனக்கு இருக்கும். என் குடிசைக்கு அருகில் சிறிதளவு நிலம் இருக்கும். அதில் என் கையாலேயே கீரையும் காய்கறிகளும் பயிர் செய்து என் தேவையை நிறைவு செய்து கொள்வேன். எனக்கு துணையாக வயதான பெண்மணி ஒருத்தி இருப்பாள். பசு ஒன்றை வளர்த்து என் கையாலேயே பால் கறப்பேன். பகல் நேரத்தில் வீட்டு வேலைகளை முடித்தபின் கண்ணன் மீது பாடல்களை பாடிக்கொண்டே ராட்டையில் நூல் நூற்பேன். அந்தி நேரம் வந்ததும் யாருக்கும் தெரியாமல் கண்ணனை நினைந்து ஏக்கத்துடன் அழுவேன். பசுவின் பாலினால் செய்த இனிப்புப் பண்டங்களை கண்ணனுக்கு ஊட்டி மகிழ வேண்டும் என்ற வேட்கை என்னுள் எழும். கண்ணனும் கருணை கொண்டு இடையனைப் போல வந்து நான் குடுக்கும் இனிப்புப் பண்டங்களை உண்டு மகிழ்வான் என்றெல்லாம் அக்காலத்தில் கற்பனை வானில் சிறகடித்து பறப்பார் குருதேவர். அவரது இந்த ஆசைகள் யாவும் பிற்காலத்தில் அவர் மதுரபாவனையில் ஈடுபட்டபோது ஓரளவு நிறைவேறின. பாகவதம், பக்தன், பகவான் இந்த மூன்றும் ஒன்றே, ஒன்றே இந்த மூன்றும் என்ற காட்சி. மதுரபாவனையில் ஈடுபட்டபோது குருதேவருக்கு கிடைத்த மற்றொரு காட்சியை குறிப்பிட்டுவிட்டு இந்த அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்யலாம். ஒரு நாள் குருதேவர் விஷ்ணு கோவிலின் முன் அமர்ந்து பாகவத பாராயணத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டபடியே பரவச நிலையில் ஆழ்ந்தார். அப்போது பேரொளியுடன் கண்ணன் அவர் முன் தோன்றினான். அந்த நீலவண்ணனின் திருவடிகளிலிருந்து ஓர் ஒளிக்கற்றை வெளிப்பட்டு பாகவத புத்தகத்தின் மேல் பட்டது. பின்னர் குருதேவரின் மார்பில் படிந்து கண்ணனின் திருவடிகள், பாகவத நூல், குருதேவரின் மார்பு ஆகிய மூன்றையும் சிறிது நேரம் இணைத்து நின்றது. இந்த காட்சி அவர் மனத்தில் ஒரு உறுதியை உண்டாக்கிற்று. அதாவது பாகவதம், பக்தன், பகவான் மூன்றும் ஒன்றே, அல்லது ஒன்றின் வெளிப்பாடுகளே மூன்றும் என்ற நம்பிக்கையே அது. பாகவதம், பக்தன், பகவான் மூன்றும் ஒன்றே, ஒன்றே மூன்றாகவும் உள்ளது என்பார் அவர். குருதேவரின் வேதாந்த சாதனை. இந்த காலகட்டத்தில் குருதேவரின் மனநிலை. மதுர பாவனையில் வெற்றி பெற்றதுடன் குருதேவர் பாவனை சாதனைகளின் இறுதி நிலையை அடைந்துவிட்டார். அவரது சாதனைகளின் வரலாற்றைத் தொடருமுன் அந்த காலகட்டத்தில் அவர் பெற்றிருந்த மனநிலையைப் பற்றி அறிவது அவசியம். குருதேவர் காம காஞ்சனத்தை முற்றும் துறந்தது. எந்த பாவனை சாதனையாகட்டும், ஒரு சாதகன் அதில் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் புலனின்பப் பொருட்களை ஒதுக்கி சாதனையில் ஈடுபட வேண்டும்.
ராமன் இருக்கும் இடத்தில் ஆசைக்கு இடமில்லை என்று துளசிதாசர் கூறியது முற்றிலும் உண்மை. குருதேவரின் அசாதாரணமான சாதனை முயற்சிகள் இதை நிரூபிக்கின்றன. காமகாஞ்சன தியாகம் என்ற அடித்தளத்தில் திடமாக நின்றே அவர் சாதனைகள் புரிந்தார். இந்த அடித்தளத்திலிருந்து கடுகளவும் தவறியதில்லை. இதனால் எந்த பாவனை சாதனையை மேற்கொண்டாலும் மிக குறுகிய காலத்திலேயே அவர் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே இப்போது அவர் மனம் காமகாஞ்சன ஆசை என்ற எல்லையைக் கடந்து வெகுதொலைவு சென்று உயர்நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது என்பது தெளிவாகின்றது. நிலையான நிலையற்றவற்றை பாகுபடுத்தி அறிதல் மற்றும் ஆசைகளை துரத்தல். உலகப் பொருட்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை துறந்து 9 ஆண்டு காலமாக குருதேவர் கடவுளை உணர்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். இறை நினைவிலேயே ஊறிய அவரது மனத்திற்கு அதைத் தவிர வேறு எந்த நினைவும் விஷமாகத் தோன்றியது. இறைவன் ஒருவன்தான் சாரங்களின் சாரம், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் என்றும் மனம், வாக்கு, காயத்தால் அவர் கருதியிருந்ததால் இறைவனைத் தவிர வேறு எந்த ஒன்றையும் இந்த உலகிலோ வேறு உலகிலோ அவரது மனம் விரும்பவில்லை. புலனடக்கம் முதலான 6 தவங்களும் முக்தியில் தனியா தாகமும். நினைத்த கணமே உலகப் பொருட்களையும் உடலின் சுகதுக்கங்களையும் மறந்து சிறிய முயற்சியிலே தியானத்தில் ஆழ்ந்து இறை இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையை அவரது மனம் இப்போது அடைந்திருந்தது. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்று காலம் உருண்டோடிக் கொண்டிருந்தாலும் இறை இன்பம் ஒரு கணம் கூட அவரிடமிருந்து நீங்கவில்லை. இவ்வுலகில் கடவுளைத் தவிர அடைய வேண்டிய பொருள் வேறொன்று இருப்பதாக அவருக்கு ஒரு கணம் கூட தோன்றவில்லை. முற்றிலும் இறைவனை சரணடைதல் மற்றும் அச்சமின்மை. அனைத்திற்கும் மேலாக குருதேவரின் மனம் இப்போது இறைவனிடம் முற்றிலுமாக சரணடைந்தது. அந்தப் பரம்பொருளே தனது வாழ்வின் குறிக்கோள், ஆதரவு, தலைவர், சாட்சி, உறைவிடம், அடைக்கலம், உற்ற துணை என்று பரிபூரணமாக நம்பி அவரிடம் எல்லையற்ற பக்தியுடன் சரணடைந்தார். அந்தப் பரம்பொருளான அன்னையுடன் அன்பினால் ஒன்றிக் கலந்து இருந்தார் என்பது மட்டுமல்ல, எவ்வித அச்சமும் இன்றி சிறிய பெரிய எல்லாச் செயல்களையும் அவளது அருளானைப்படி செய்வதும் அதன்படி ஒழுகுவதும் அவரது இயல்பாயிற்று. தாயை சார்ந்திருக்கும் குழந்தை போல் அன்னையை சரணடைந்து வாழ்கின்ற சாதகர்கள் அவளது தரிசனத்தை எப்போதும் பெறுவது பற்றியும் அவள் தன் கைகளாலேயே அவர்களை காத்து வழிநடத்துவதை பற்றியும் அவர் எவ்வளவோ கேட்டு அதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். இறைவனை உணர்ந்த பின்னும் தாம் சாதனை செய்தது ஏன் என்பது பற்றி குருதேவர் கூறியது. உலகின் காரணமான பரம்பொருளை அன்பு வடிவான அன்னையாகக் கண்டு அவள் எப்போதும் தனக்கு அருகிலேயே இருப்பதை உணர்ந்த பின்னரும் குருதேவர் ஏன் சாதனையில் ஈடுபட வேண்டும் என்ற வினா எழலாம். இந்த வினாவிற்கு குருதேவர் அளித்த விடை இதுதான். கடற்கரையில் சதா காலமும் வாழும் ஒருவனுக்கு கடலன்னையின் மடியில் எத்தனை விதமான முத்தும் பவளமும் கொட்டிக் கிடக்கின்றன என்பதைக் கண்டு மகிழ வேண்டும் என்ற ஆசை அவ்வப்போது எழுவதுண்டு. அதுபோலவே நான் அன்னையை உணர்ந்திருந்தாலும் அவளது கணக்கிலடங்கா வடிவங்களையும் திருவிளையாடல்களையும் காண விழைந்தேன். குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் அவளை காண வேண்டும் என்ற ஆவல் என்னிடம் எழும்போது அதற்கேற்ற பாவனையை மேற்கொண்டு ஏக்கத்துடன் அவளை அழைப்பேன். அருளே உருவான அன்னை அந்த வடிவில் எனக்கு காட்சியளித்து அருள்பாலிப்பாள். இவ்வாறுதான் நான் பல்வேறு சாதனைகளை மேற்கொள்ள நேர்ந்தது. மதுர் பாவனையில் வெற்றி பெற்ற பின் குருதேவர் மனத்தில் எல்லா பாவனைகளையும் கடந்த வேதாந்தம் கூறுகின்ற அத்வைத சாதனையில் ஈடுபட தீவிர ஆர்வம் எழுந்தது. அன்னையின் குணங்களற்ற, உருவமற்ற, மாறுபாடற்ற 3 நிலைகளையும் கடந்த 4வது நிலையான துரிய நிலையை அவர் எவ்வாறு அறிந்தார் என்பதைப் பற்றி இனி பார்ப்போம். கங்கை கரையில் வசிக்க வேண்டும் என்று முடிவு செய்து குருதேவரின் தாய் தக்ஷிணேஸ்வரம் வருதல்.
அத்வைத சாதனையை குருதேவர் தொடங்கியபோது அவரது தாயார் சந்திரமணி தேவி தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்து வந்தார். மூத்த மகன் ராம்குமாரின் மறைவு மற்றும் இளைய மகன் கதாதரனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்ற வதந்திகள் அவரை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருந்தன. மகனின் நலத்திற்காக அவர் மேற்கொண்ட விரதங்களின் பலனாக மகாதேவன் மகனின் தெய்வீக நிலையைப் பற்றி அறிவித்தருளிய பின்னர் அவர் சற்று ஆறுதல் பெற்றார். எஞ்சிய வாழ்நாளை மகனுடன் கங்கை கரையிலேயே கழிப்பது என்று முடிவு செய்து அவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்தார். மதுர் பாபு நடத்திய அன்னமேரு விழா நடைபெற்ற 1864ஆம் ஆண்டில் சந்திரமணி தேவி தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்தார். அதற்குப் பின்னர் 1876இல் காலமாகும் வரை அவர் தக்ஷிணேஸ்வரத்திலேயே தங்கியிருந்தார். இந்த காலத்தில்தான் ஜடாதாரியின் வருகை, ராம்லாலா விக்கிரகம் கிடைத்தது, வாத்சல்ய மதுர பாவனை சாதனைகள் மற்றும் வேதாந்த சாதனைகள் ஆகியவை நிகழ்ந்தன என்பது தெளிவாகிறது. சந்திரமணி தேவியின் ஆசையின்மை. சந்திரமணி தேவி ஆசை என்பது சிறிதும் அற்றவராக இருந்தார். தக்ஷிணேஸ்வரக் கோயில் நிர்வாகப் பொறுப்பினை கவனித்து வந்த மதுர்பாபு குருதேவரிடம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக அவரது எதிர்காலத்திற்காக சொத்து எழுதி வைக்க விரும்பினார். ஆனால் துறவே உருவான குருதேவர் இதை கேள்விப்பட்டதும் ஆவேசமடைந்து மதுரை அடிக்கவே சென்றுவிட்டார். தமது எண்ணத்தை நிறைவேற்ற சந்திரமணி தேவியின் வருகையை ஒரு வாய்ப்பாக கருதினார் மதுர். அவரிடம் மிகுந்த பாசத்துடன் பழகி, பாட்டி, நீங்கள் விரும்பும் எதையாவது என்னிடம் கேளுங்கள் என்று வற்புறுத்தினார். எந்த தேவையும் இல்லாத அந்த மூதாட்டி மதுரின் பிடிவாதத்திற்காக நீண்ட நேரம் சிந்தித்துவிட்டு, நீ கட்டாயம் எனக்கு ஏதாவது கொடுத்தே தீர வேண்டுமானால் ஓர் அனாவுக்கு புகையிலை வாங்கிக் கொடு, அது மட்டுமே இப்போது என்னிடம் இல்லை என்று கூறினார். உலகியல் மனிதரான மதுர் இதைக் கேட்டு நெகிழ்ந்து, தாயே, தங்களைத் தவிர வேறு யாரால் துறவின் உருவமான இப்படி ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் என்று கண்ணீர் மல்கக் கூறினார். காளிகோயில் பூஜை பொறுப்பை ஹலதாரி விட்டுவிடல். அக்ஷயனின் வருகை. வேதாந்த சாதனையில் குருதேவர் ஈடுபட்டிருந்த காலத்தில் அவரது உறவினரான ஹலதாரி பூஜை பணிகளை செய்து வந்தார். அவர் சாஸ்திர அறிவு பெற்றவர் என்ற கர்வம் கொண்டவர். குருதேவரின் மதுரபாவனை சாதனைகளைக் கண்டு அவர் சுயபுத்தியை இழந்துவிட்டார் என்று கடிந்து கொண்டார். தோதாபுரி தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்திருந்தபோது ஹலதாரியுடன் சாஸ்திர விவாதங்கள் செய்வதுண்டு. ஒருநாள் அவர்கள் அத்தியாத்ம ராமாயணத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியுடனும் லக்குவனுடனும் குருதேவருக்கு காட்சியளித்தார். ஏறக்குறைய 1865ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தோதாபுரி தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்திருக்கக்கூடும். சில மாதங்களுக்குப் பின் ஹலதாரி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அந்த இடத்தில் ராம்குமாரின் மகனான அக்ஷயன் நியமிக்கப்பட்டான்.